அருட்பெரும் ஜோதி அதிர்ஷ்டத்தை, ஆனந்தத்தை, செல்வத்தை, அறிவை, ஆக்கத்தை, ஊக்கத்தை, அன்பை தரக்கூடிய 7/7/7 அதிர்ஷ்ட தினம் வர இருக்கின்றது. ஆம், 7ஆம் தேதி 7வது மாதம் வரும் செவ்வாய்க்கிழமை வர இருக்கின்றது. அன்று நீங்கள் காலை 7 மணியிலிருந்து 7:07க்குள்ள நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா 7 தலைமுறையில் தெரிஞ்சும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும், புரிந்தும் புரியாமலும் நாமும் நமது முன்னோர்களும் செய்த பாவங்களுக்கு மனமாற மன்னிப்பு கேட்டோம் என்றால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய நீண்டகால சாபங்களும் தடைகளும் கடன்களும் காணாமல் போகும். உங்களுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா 777 கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களத்தையும் அபரீதமாய் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. ஆனந்த வணக்கம். அன்பர்களே, ஒவ்வொரு மாதமும் தேவதை நாளை கோடிட்டு குறிப்பிட்டு காமிக்கிறோம். இந்த மாதத்தோட தேவதை நாள் 7 அதிர்ஷ்டத்தை தரும், சுக்கிரனை தரும், முகவசியத்தை தரும். 7 அப்படிங்கிற கூட்டுத்தொகையில் பிறந்தவர்கள், அதாவது 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி எல்லாம் பிறந்தவங்க இயல்பாகவே முகவசியத்தோடையும் ரொம்ப ஃபேமஸாக இயல்பாக ஆகக்கூடிய இடத்துலையும் இருப்பாங்க. காரணம், சுக்கிரனோட ஆதிக்கம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த சுக்கிர பகவானோட சேர்ந்து வரும் செவ்வாய்க்கிழமை சுக்கிரனுக்கான உச்சகட்டமான நியூமரிக்கல் போர்ட்டல் டிவைன் ஏஞ்சல் டே வருது. அந்த நாளில் 2 நேரம், காலையில் நேரத்தை நம்ம பரிகாரமாகவும் மாலை நேரத்தை மேனிஃபெஸ்டேஷன் டைமாகவும் பயன்படுத்த போகிறோம். இது காலை நேரத்துக்கு மட்டும் சொல்கிறேன். வரும் செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சு பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, ஆண்கள் முகத்துக்கு எலுமிச்சம்பழம் தேய்ச்சி குளிங்க. ஒரு தட்டு நிறையா பச்சரிசியை பரப்பி அதை சுற்றி 7 சின்ன சின்ன மண் அகல் விளக்கு ஏற்றி ஒரு பிரியாணி இலையில் உங்கள் பேரை எழுதி என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு எழுதிக்கங்க. அதை எடுத்து நமஸ்கார முத்திரையில் வச்சுட்டு ஓம், குலதெய்வத்தோட பேர் நம 77 முறை சொல்லி இந்த பிரியாணி இலையை அந்த 7 தீபத்திலே எரித்து விடுங்கள். அதற்கப்புறம் நான் தெரிஞ்சும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும், புரிந்தும் புரியாமலும் நானும் எனது முன்னோர்களும் ஏதாவது பாவங்களோ தோஷங்களோ தவறுகளோ செய்திருந்தால் நான் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நொடி முதல் என் வாழ்வில் எல்லா விதமான காரிய தடைகளையும் சரி செய்து தாருங்கள் என்று வேண்டிவிட்டு அந்த பச்சரிசியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கிழக்கு திசையில் தூவி விடுங்க. இதை செய்வதன் மூலமாக கண்டிப்பாக ரொம்ப நாளாக என்னன்னே தெரியலிங்க, எல்லாம் நல்லா தான் செய்கிறேன், ஆனால் தடையாக இருக்குது, எதை பண்ணினாலும் ஜோதிடத்தில் போய் கேட்டால் ஏதோ ஒரு முன்னோர்கள் சாபம் இருக்குங்கிறாங்க, பித்ரு சாபம் இருக்குங்கிறாங்களே, அதற்கு ஒரு தீர்வு இந்த பரிகாரம் உங்களுக்கு தர வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அன்றைய தினத்தில் சிறப்பு சுக்கிர பூஜை செஞ்சு ஜவ்வாதும் கோமதி சக்கரத்தையும் நிறைய பேருக்கு கொடுக்க இருக்கின்றோம். உங்களுக்கும் அந்த 7ஆம் நம்பர் சுக்கிர பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் செய்ய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான பிரார்த்தனையை செய்து உங்கள் இல்லத்திற்கு அந்த தெய்வீக ஆன்மீக பொருட்களை அனுப்பி வைக்கின்றோம். வரும் ஜூலை 5ஆம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நான் நடத்தும் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது. மலேசிய நண்பர்கள் என்னை சந்திக்க தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜூலை 12ஆம் தேதி நான் நடத்தும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சிங்கப்பூரில் நடைபெற இருக்கின்றது. சிங்கப்பூர் நண்பர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜூலை 19, ஜூலை 26 சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் பிஸ்னஸ் மந்த்ரான்னு ஒரு பவர்ஃபுல்லான பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கு தீர்வுகள் தருவதற்கும் பிஸ்னஸை பல மடங்கு வெற்றிகரமாக மாற்றக்கூடிய ஒரு தெய்வீக பயிற்சியை நான் நேரடியாக நடத்த இருக்கின்ற. பதிவு செய்யக்கூடிய முதல் 10 நபர்களுக்கு வியாபார வசிய தாயத்தை பிரசாதமாக தரோம். மிஸ் பண்ணாமல் இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க. விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஜூலை 11 ஸ்ரீ ஜேஷ்டாதேவின்னு ஒரு கடன் நிவர்த்தி, தரித்திர நிவர்த்தி பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது வாட்ஸ்அப்பில். இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய முதல் 50 நபர்களுக்கு நான் எழுதின ஜேஷ்டாதேவி புத்தகத்தை அன்பளிப்பாக தரம். உடனே உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.